எக்ஸ்கியூஸ் மீ, பேஷண்ட் நேம் துரை. இப்போ தான் சர்ஜரி முடிஞ்சிருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அட்வான்ஸ் பே பண்ணோம். டாக்டர் மெடிசனுக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஃபர்தராக பே பண்ண சொல்லியிருக்காரு. கொடுங்க. நாங்கள் இந்த கார்டு டிக்ளைன் ஆகுது சார். சான்ஸே இல்லை சிஸ்டர். இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆப்ரேஷனுக்கு அட்வான்ஸ் இதே கார்டில் தான் பே பண்ணேன். அப்போ கார்டு ஒர்க் ஆச்சு இல்லை? தெரியல சார், ஆனால் கார்டில் பணம் இல்லைன்னா டிக்ளைன் ஆயிடுச்சு. ஆதி, மேபி பேங்க் நெட்வொர்க் சர்வர் பிஸியாக இருந்தாலும் இந்த மாதிரி டிக்ளைன்டன் வரும். என்னோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல கொஞ்சம் பணம் இருக்கு, நான் இப்போ பே பண்ணிடுறேன். இது என்னன்னு நாம அப்புறமா பார்த்துக்கலாம். நீங்க இந்த கார்டை போட்டு பாருங்க மேடம். பின் போடுங்க. என்னாச்சு ஆதி? பாரதி, ஏதோ தப்பா இருக்கு. என்னோட பேங்க் அக்கவுண்ட் ஆப்லயும் பேலன்ஸ் ஜீரோன்னு தான் காமிக்குது. என்ன சொல்றீங்க? தெரியல, எனக்கும் அதான் ஒரே குழப்பமா இருக்கு. சரி இருங்க, நான் மேனேஜருக்கு கால் பண்ணி பேசுறேன். சொல்லுங்க சார். சார், நம்ம கம்பெனி அக்கவுண்ட்ஸில் ஏதாவது ப்ராப்ளமா? அப்படிலாம் எதுவும் இல்லை சார். ஏன் சார், என்னாச்சு? இல்லை, என்னோட பேங்க் அக்கவுண்ட் எதுலேயுமே பணம் இல்லை, நில் பேலன்ஸ்னு காட்டுது. என்ன சார் சொல்கிறீங்க? எனக்கு எதுவும் தெரியலையே சார். இன்னைக்கு சனிக்கிழமை, ஆஃபீஸ் வர லீவு சார். ஸ்டாஃப்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்களே சார். சரி, ஒன்று பண்ணுங்க, நீங்கள் உடனே கிளம்பி ஆஃபீஸ்க்கு வந்துடுங்க, நானும் இங்கே வரேன். ஓகே சார். ஓகே. சிஸ்டர், துரன்ற பேஷண்ட்டை சர்ஜரி முடிஞ்சு ஐசியூக்கு மாற்றிடுவாங்க. நான் ஒரு எமர்ஜென்சி வேலையாக வெளியே போகணும். நீங்கள் நர்ஸ் கிட்ட சொல்லி அவரை கொஞ்சம் பார்த்துக்க சொல்லுங்கள். ஓகே சார், யூ டோன்ட் வரி, நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் போயிட்டு வாங்க. ஓகே, தேங்க்யூ. வாங்க ஆதி. யாரு? தெரியல, ஏதோ அன்னோன் நம்பர். ஹலோ. ஹலோ, நீங்க மிஸ்டர் ஆதி தானே? ஆமாம், நீங்கள் யார் பேசுறது? சைதாப்பேட்டை ஸ்டேஷன் சண்முக இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார், என்ன விஷயம்? எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க. விஷயம் ரொம்ப சென்சிட்டிவ். நீங்கள் மும்பையில் இருக்கிற ஃபைனான்சியர் குப்தா கிட்ட 10 கோடி ரூபா பணத்தை வாங்கி 3 மாசமா வட்டி தரலன்னு உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஹலோ ஆதி, லைனில் இருக்கீங்களா? சாரி சார், நீங்கள் சொல்கிற மாதிரி குப்தா அவர்கிட்ட நான் எந்த பணமும் எப்பவும் வாங்கவே இல்லை. இங்கே பாருங்க, இந்த கம்ப்ளைண்ட் வந்ததுமே உங்கள் பேக்ரவுண்ட்லாம் செக் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, அதனால தான் உங்ககிட்ட மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்குள்ள நீங்கள் பணத்தை திருப்பி கொடுத்துட்டா உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டிய வேலை இல்லை, இல்லைன்னா அரெஸ்ட் பண்ண வேண்டியது வரும். என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? நான் அப்படி எந்த பணமும் வாங்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா அரெஸ்ட் அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க என் மேல கோவப்படுறதால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாதே. நான் உண்மையான நிலவரத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் டைம் இருக்கு. பணத்தை ரெடி பண்ணி கொடுக்குற வழியை பாருங்க. ஆதி, என்னாச்சு? போன்ல யார் பேசினாங்க? அரெஸ்ட் அது இதுன்னு பேசிட்டு இருந்தீங்க. சைதாப்பேட்டை இன்ஸ்பெக்டர் பேசினார் பாரதி. ஒரு 10 கோடி ரூபாய் மும்பையில் இருக்கிற குப்தான்றவர்கிட்ட நான் கடனாக வாங்கியிருக்கிறதாவும் அதை இன்னைக்கு ஈவினிங்குள்ள வட்டியோட திருப்பி கட்டணும்னு ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் கால் பண்ணி சொல்றாரு. என்ன ஆதி சொல்றீங்க? ஒருவேளை இதுவும் அந்த பவானியோட வேலையா இருக்குமோ? எனக்கும் ஒண்ணுமே தெரியல. என் அக்கௌண்ட்ல பணம் இல்லைங்கிறதே எனக்கு பெரிய ஷாக்கிங்கா இருக்கு. இப்போ என்னடானா இப்படி ஒரு புது பிரச்சனை. சார், உங்க அக்கௌண்ட்டுக்கு
குப்தா அன்கோ கம்பெனில இருந்து 10 கோடி ரூபாய் 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி கிரெடிட் ஆயிருக்கு சார். உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல அந்த டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு சார். கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்டுக்கு அந்த பணம் வந்திருக்கு சார். அந்த டாக்குமெண்ட்ல நீங்க தான் சார் சைன் பண்ணியிருக்கீங்க. பணம் கிரெடிட் ஆன கொஞ்ச நேரத்தில் மொத்தமா யாரோ உங்க அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை எடுத்திருக்காங்க சார். வாட் நான்சென்ஸ்! என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா சார். இதை பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் இப்போ வரைக்கும் இல்லை சார். அதனால தான் இதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியல சார். ஆதி, நீங்க தைரியமா இருக்கணும். குழந்தைங்களை பார்த்துக்கோங்க. நான் கிளம்புறேன். உங்களால எப்படி தனியா இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியும்? முடியும் ஆதி. இனிமே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதையெல்லாம் சமாளிச்சு நாம் அடுத்தடுத்து மேலே போயிட்டே தான் இருக்கணும். நான் வரேன் ஆதி. Sir, could you please drive a little faster? It's an emergency, please. ஓகே மேடம். பாரதி, நீ ரீச் ஆயிட்டியா? எஸ் ஐம் ஆன் த வே. நீ அந்த குப்தா அப்பாயின்மெண்ட் சம்பந்தமா யார்கிட்டயாச்சும் பேசுனியா? ட்ரை பண்ண பாரதி, ஆனா கன்சர்ன் பர்சன் யாரையும் ரீச் பண்ண முடியல. ஓகேடி, நீ எனக்கு லொகேஷன் மட்டும் ஷேர் பண்ணிடு. நான் அங்கே உடனே வந்துடுறேன். வந்த உடனே நேரில் பேசிக்கலாம். ஓகே பாரதி, பட் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. நீங்க வர்றதுனால எந்த யூஸும் இருக்கிற மாதிரி தெரியல. அதான் யோசனையா இருக்கு. புரியுது கீதா, நான் அதை பார்த்துக்கிறேன். நீ லொகேஷன் மட்டும் சீக்கிரமா ஷேர் பண்ணு. சரிடி. பாரதி மும்பை ரீச் ஆயிருப்பாங்க. ரொம்ப தைரியமா இந்த பிரச்சனையை சால்வ் பண்றேன்னு கிளம்பி போயிருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. ரெண்டு பேரும் சாப்பிடுங்க. வாங்கய்யா.